ஒருத்தர் செக் பவுன்சிங் கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை முக்கியமாக பார்க்கணும். அது செக் பவுன்சிங் கேஸ் ஃபைல் பண்ணுறவங்க, அதாவது வந்து புகார்தாரர், என்னென்ன விஷயங்களை முக்கியமாக பார்க்கணும், என்னென்ன விஷயங்கள் சரியாக பண்ணலன்னா என்ன பிரச்சனைகள் வரும், அந்த இதை எப்படி நம்ம ஒன்று ஒன்றும் சரியாக கவனிக்கணும், என்ன மிஸ்டேக் வழக்கமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நமக்கு என்ன விளைவுகள் வரும், அதை எப்படி முதல்லே சரிபார்த்து கரெக்டான செக் பவுன்சிங் கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரஸியா கலி. செக் பவுன்சிங் கேஸை பொறுத்த வரைக்கும், அதாவது 138 நெகோஷியபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டில் என்ன சொல்கிறாங்க, அதில் எசென்ஷியல் ரெக்யர்மெண்ட்ஸ், ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அதனோட முக்கியமான எசென்ஷியல் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்ன விஷயங்களில் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம செக் பண்ணணும், அதை ஏன் செக் பண்ணணும், அப்படி செக் பண்ணுறதுனால நமக்கு என்ன விதமான விஷயங்களை, என்ன விதமான அபாயங்களை நம்ம தவிர்க்கலாம், அதை வந்து நம்ம அந்த கேஸை நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோ நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பல செக் பவுன்சிங் கேஸஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு சாதாரண மிஸ்டேக்கு, ஒரு டெக்னிக்கல் மிஸ்டேக்னால் அந்த கேஸே வந்து தள்ளுபடி ஆகிடுது, கேஸு மெயின்டெனபிலிட்டி இழக்கிறது, அந்த பர்பஸே சால்வ் ஆகிறதில்ல. கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேச்சூட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, செக்ஷன் 138 என்ன ரெக்யர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்றது ரொம்ப முக்கியமாக கூர்ந்து கவனிப்பாங்க. ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பாக அதில் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு சின்ன டிஃபெக்ட், ஒரு ஸ்மால் டிஃபெக்ட் வந்து கூட என்ன ஆகும்னா அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு உள்ள காரணமாகவே மாறிடும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம வந்து என்னென்ன விஷயங்களை கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் ஒழுங்காக ஒரு தடவைக்கு 4 தடவை செக் பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம ஒன்று ஒன்றா சொல்ல போகிறோம். கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி முதலாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ரெக்யர்மெண்ட் என்னென்னா, லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட் இருக்கா இல்லையான்றது. செக்ஷன் 138 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த செக் பவுன்சிங் கேஸ் ஃபைல் பண்ண முடியும், அந்த கேஸ் மெயின்டெனபிலிட்டி ஆகும். ஸோ அதில் லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட் இல்லை அப்படின்னா அப்போ வந்து அந்த கேஸ் பின்னாடி டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் பிஃபோர் ஃபைலிங், கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணுன்னா, அதில் வந்து ஒரு லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட் இருக்கா, அந்த டெப்ட் வந்து டைம் பார்டு ஆகிடுச்சா, டைம் பார்டு ஆகாமல் இருக்கா, அந்த லோன் டிரான்சாக்ஷன் வந்து ஜென்யூனா இல்லை பொய்யானதா போலியானதா, அதில் ஏதாவது பினாமி டிரான்சாக்ஷன் இருக்கா இல்லை இல்லீகல் டிரான்சாக்ஷன் இருக்கா, இதெல்லாம் தான் முதல்ல பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணணும். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டை நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, என்ன வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, லோன் அக்ரிமெண்ட்டு இல்லை ப்ராமிசர் நோட். ஸோ பணம் கொடுத்தோம் அப்படின்றதான், அல்லது கடனை கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு லோன் அக்ரிமெண்ட்டோ ப்ராமிசர் நோட்டோ இருக்கணும். இல்லை பணம் ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் கொடுத்ததுக்கான பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்க்ரீன்ஷாட் அக்கௌண்ட்டை எடுத்து வச்சுக்கலாம். இல்லை பேங்க்லேருந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் பிஸ்னஸ் இன்வாய்ஸ், ஒரு பொருள் சப்ளை பண்ணியிருக்கோம், இன்வாய்ஸ் அவருக்கு இப்போ பொருள் அவர் கொடுத்துருக்கோன்றதுக்கு இன்வாய்ஸ், லெஜர், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக இருக்கான்றதை பார்த்து அதெல்லாம் எடுத்து தான் அந்த கேஸை ஃபைல். ரெண்டாவதான ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், செக் மஸ்ட் பி இஷ்யூட் ஃபார் டெப்ட். ஒரு கடனுக்காகத்தான் ஒரு செக் இஷ்யூ பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் வந்து கம்ப்ளைனண்ட் வந்து என்னென்ன விஷயத்தில் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், செக் வாஸ் இஷ்யூட் டுவர்ட்ஸ் எக்ஸிஸ்டிங் லைபிலிட்டி. ஒரு கடனுக்காக செக் தான் இஷ்யூ பண்ணியிருக்கு, அது வந்து ஒரு செக்யூரிட்டிக்கான கொடுத்த செக் இல்லை, அது ஒரு அன்டேட்டட் செக் கிடையாது, ஒரு பிளாங்க் செக் மிஸ்யூஸ் பண்ணது கிடையாது, அப்படின்றதெல்லாம் இருக்குதா, அப்படிலாம் இல்லாமல் இருக்குதான்றதை பார்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் ரிட்டன் அக்னாலஜ்மெண்ட், அதாவது வந்து நம்ம செக்கு நம்ம அவர்கிட்ட கொடுத்துருக்காருன்றதுக்கு நமக்கு ஏதாவது ப்ரூஃப் அக்னாலஜ்மெண்ட் இருந்தால் அதையும் வந்து எடுத்து வச்சு கேஸ் ஃபைல் பண்ணுறதுன்றது இன்னும் கொஞ்சம் கேஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதா இருக்கும், கேஸில் டிஸ்மிஸ் பண்ணுறதுன்றத வாய்ப்பை அவாய்ட் பண்ணுறதா பண்ணணும். மூணாவதான ரெக்யர்மெண்ட் என்னென்னா, ப்ரெசென்டிங் த செக். ஸோ செக்கை வந்து கரெக்டான முறையில் ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்குறீங்கன்னா, ப்ரெசென்ட் வித்தின் 3 months ஆஃப் வேலிடிட்டி பீரியட். ஸோ செக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு வேலிடிட்டி பீரியடே மொத்தம் 3 மாதம் தான். அந்த 3 மாத பீரியடுக்குள்ளே அந்த செக்கை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும்.
ரெண்டாவது ப்ரெசன்ட் த்ரூ கம்ப்ளைனன்ஸ் பேங்க். ஸோ நீங்கள் உங்கள் பேங்க் எங்கே இருக்குது, உங்களுடைய ஹோம் பிரான்ச் எங்கே இருக்குது, அங்கே போய் இந்த செக்கை ப்ரெசென்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு நாளைக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா எங்கே ப்ரெசென்ட் பண்ணீங்கன்றது தான் வரும். அப்போ உங்கள் ஹோம் பிரான்ச்சில் நீங்கள் கரெக்டாக ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஹோம் பிரான்ச்சு சம்மந்தப்பட்ட கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது எங்கே இருக்கோ அங்கே ஃபைல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அது கரெக்டாக ஹோம் பிரான்ச்சில் ஃபைல் பண்ணுறதுன்றது ஒரு முக்கியமாக ஃபைல் பண்ணியிருக்காங்களான்றதை பார்த்துக்கணும். அப்புறம் கீப் பேங்க் ரிட்டர்ன் மெமோ. ஸோ செக்கை பவுன்ஸ் பண்ணான்னா உடனே அவங்க திருப்பி கையில் கொடுத்துட்டாங்கன்னா சும்மா அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடக்கூடாது. அதுக்கு அவங்க பேங்க்கில் ஒரு ரிட்டர்ன் மெமோ கொடுப்பாங்க. எதுக்காக அந்த செக்கு பவுன்ஸ் ஆகிருக்கு, அதனோட ரீசன் என்ன, என்றைக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்கன்றதான் அதில் மென்ஷன் பண்ணி என்றைக்கு பவுன்ஸ் ஆச்சு, என்றைக்கு தேதியில் ரிட்டர்ன் பண்ணுறோன்றதையும் மென்ஷன் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டு. அந்த பேங்க் ரிட்டர்ன் மெமோ கண்டிப்பாக வாங்கி அதை பத்திரமா வச்சுக்கணும். அப்போ ஃபெயிலியர் டு ப்ரெசென்ட் கரெக்ட்லி பண்ணலன்னா என்ன ஆகும்னா கேஸே பிகம் இன்டியூரடும். ஒரு செக்கை வந்து வித்தின் 3 மாதத்துக்குள்ளே ஃபைல் பண்ணலன்னாலும் தப்பாயிடும். அது கரெக்டாக ஹோம் பிரான்ச்சில் ஃபைல் பண்ணாமல் நீங்கள் தன்னாப்பலான்னு எங்கேயோ யார்கிட்டையும் எப்படியோ கொடுத்து ஒரு மாதிரி அதில் குழப்பத்தை இருந்தாலும் அது வந்து கேஸ் டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செக் ரிட்டன் மெமோவும் கையில் இல்லை, அதையும் தொலைச்சிட்டிங்க, அதை சரியாக பேங்க்கில் கேட்டு வாங்கலைனாலும் அப்போ வந்து பேங்க் ரிட்டர்ன் ஆனதுக்கு எதனால் ரிட்டர்ன் ஆச்சு, எப்போ ரிட்டர்ன் ஆச்சு, என்ன ரீசனுக்காக ரிட்டர்ன் ஆச்சுன்றதை நம்ம கோர்ட்டில் ப்ரூவ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் கேஸ் டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. 4வதான ரெக்யூர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசன் ஃபார் டிஸானர். ஸோ இப்போ வந்து செக்கு பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அவங்க ரிட்டர்ன் பண்ணும்போது அதுக்கு வந்து என்ன காரணத்துக்காக அவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்றத வந்து அந்த செக் ரிட்டர்ன் மெமோவில் மென்ஷன் பண்ணுவாங்க. அதை மென்ஷன் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா அப்போ அது வந்து நாளை பின்ன கோர்ட்டில் வந்து இந்த செக்கு வந்து அக்யூஸ்ட் அக்கௌண்ட்டில் இன்சஃபிஷியன்ட் ஃபண்டுக்காக இல்லாததுனால தான் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்றதை கோர்ட்டில் நிரூபிக்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால் பேங்க் ரிட்டர்ன் மெமோ வாங்கினா மட்டும் பார்த்தாது, அதில் என்ன ரீசன் கரெக்டாக சொல்லியிருக்காங்களான்றதையும் பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு செக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது ஒருத்தர் ஆஃபீஸர் கொடுத்துட்டு போயிடுவார். அப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சிட்டு வந்து அதில் தப்பு ஏதாவது உங்களுக்கு சாதகமான எல்லா ரீசன் மென்ஷன் பண்ணல, இல்லை சரியான ரீசன் மென்ஷன் பண்ணல, குத்துக்கு பார்த்தா ஏதாவது பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போ அது வந்து அதை வச்சு நம்ம கேஸ் ஃபைல் பண்ண முடியாத போகும். ஸோ என்ன மாதிரி ரீசன் மென்ஷன் பண்ணியிருந்தால் உங்களுக்கு கேஸ் சாதகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருந்தால் நம்ம அதை வச்சு கேஸ் போடலாம். இல்லை அக்கௌண்ட் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாலும் அதை போடலாம். பேமெண்ட் ஸ்டாப்டு பை ட்ராயர், ஃபண்ட்ஸ் எக்ஸீட் அரேஞ்ச்மெண்ட், இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்கன்னா அதை வச்சு நம்ம கேஸ் போட்டால் கேஸ் நிற்கும். ஸோ அது இல்லாமல் வந்து இஃப் இந்த மெமோவில் வந்து சிக்னேச்சர் மிஸ்மேட்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அப்போ சிக்னேச்சர் மிஸ்மேட்ச் ஆகுன்னா அப்போ வந்து கேஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்போ அந்த இன்சஃபிஷியன்ட் ஃபண்டுக்காக தான் அந்த செக் பவுன்ஸ் ஆச்சுன்றது கோர்ட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாமல் போயிடும். அப்போ அதனால் வந்து கேஸ் டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இஃப் த மெமோ ரீசன்ஸ் இமேஜ் நாட் கிளியரு, அதை திருப்பி ரீப்ரசன்ட் பண்ணுங்க அப்படின்னு போட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க. அப்பவும் அந்த மாதிரி சமயத்துலேயும் கூட பார்த்தீங்கன்னா அந்த செக்கு வந்து இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸுக்காக தான் ரிட்டர்ன் ஆகுதுன்ற விஷயம் இல்லாமல் போயிடும். அப்பவும் அந்த மாதிரி இந்த மெமோ வச்சு கேஸ் ஃபைல் பண்ணால் பிற்காலத்தில் அந்த கேஸு மெயின்டெனபிலிட்டி இல்லாமல் அல்லது கேஸ் டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் செக் ரிட்டர்ன் மெமோ வாங்குறது மட்டும் இல்லாமல் அதில் சொல்லப்பட்டிருக்கிற ரீசன் கரெக்டாக இருக்கா, கொடுக்கும்போதே ஒழுங்காக போட்டு கொடுத்துருக்காங்களா அப்படின்றது பார்த்து அதை கேட்டு வாங்கிக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். செக் ரிட்டர்ன் மெமோ வாங்கினோன்னு அடுத்த ரெக்யர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ். ஸோ செக் பவுன்ஸ் ஆகி ரிட்டர்ன் மெமோ வாங்கினா மட்டுமே வந்து ஒரு கேஸை வந்து மேட் அவுட் பண்ண முடியாது. கேஸ் அஃபென்ஸ் ஆகிடாது. செக் பவுன்சிங் கேஸ் 138 பனிஷபிள் அஃபென்ஸ் ஆகும். ஒரு கோர்ட்டு முடிவு பண்ணுறதுக்கு வராது. அதுக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கணும்னா ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் இருக்கணும். ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ்னு சொல்லும்போது என்னென்னா பணம் டிஸானர் ஆனது பிறகு உங்கள் செக்கு டிஸானர் ஆகிடுச்சுங்க, இந்த இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸுக்காக டிஸானர் ஆச்சு, இதுக்குள்ளே பணத்தை எனக்கு 15 நாளுக்குள்ளே கொடுங்க அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். இந்த நோட்டீஸை எப்போ அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா வித்தின் 30 days ஆஃப் த ரிட்டர்ன் மெமோ. செக்கு ரிட்டர்ன் என்றைக்கு ஆச்சோ அதுலேருந்து 30 நாளுக்குள்ளே பண்ணணும். ஸோ 30 நாளுக்குள்ளே பண்ணலை, அது தாண்டி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபைல் பண்ணிங்கன்னா அப்போ அதை வச்சு நீங்கள் கேஸ் போட முடியுமானா கேஸ் போட முடியாது. அப்புறம் வந்து நோட்டீஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். அதில் என்னெல்லாம் இருக்கணும்னா அந்த நோட்டீஸ் ஒரு டேட் இருக்கணும். ஸோ அந்த அப்புறம் வந்து செக் நம்பர், என்ன செக் நம்பரு, என்ன செக் அமௌண்ட்டு, அதில் என்ன பேங்க்கு பவுன்ஸ் ஆச்சு அந்த விதம் கரெக்டான சொல்லியிருக்கணும். அப்புறம் என்ன காரணத்துக்காக ரீசன் ஃபார் டிஸானர் அதை கரெக்டாக சொல்லியிருக்கணும். அப்புறம் டிமாண்டு, அந்த பணத்தை வந்து எனக்கு திருப்பி கொடுங்க, உங்கள் செக் பவுன்ஸ் இப்போ உங்கள் செக் பவுன்ஸ் ஆகிடுச்சு, அதுக்குள்ளே பணத்தை கொடுங்கன்னு கேட்கணும். அதை எத்தனை நாளில் கொடுக்கணும்னு சொல்லி கேட்கணும். 15 நாளுக்குள்ளே கொடுங்கன்னு கேட்கணும். நீங்கள் 15 நாளுக்குள்ளே கொடுக்கணும்னு கேட்காம நீங்கள் 5 நாளில் கொடு, 1 வாரத்தில் கொடு, உடனே கொடு, இமீடியட்டாக கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ அது வந்து செக்ஷன் 138 செக்ஷன் 1 சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் 15 நாள் டைம் கொடுத்து நோட்டீஸ் கேட்கணுன்ற இது இல்லாமல் போயிடும். அப்போ அந்த நோட்டீஸே ஒரு டிஃபெக்டிவ் நோட்டீஸாக போய் கருதப்பட்டு நாளைக்கு அந்த கேஸை மெயின்டெனபிலிட்டி இல்லாமல் போயிடும். அப்புறம் லீகல் வார்னிங், அதாவது கரெக்டான கொடுக்கலன்னா கேஸ் ஃபைல் பண்ணுன்றதை வந்து கரெக்டாக சொல்லணும்.
ராங் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அது நோட்டீஸ் டிஃபெக்டிவ் நோட்டீஸ் ஆகிடும், கேஸ் டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆறாவதான ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ் இருக்கணும். ஸோ நோட்டீஸ் நீங்கள் அனுப்புறது மட்டும் இல்லாமல் அது கரெக்டான ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணுறது, அதாவது சர்வீஸ், அதாவது அவங்கள்ட்ட போய் சேர்த்து அடுத்த அக்யூஸ்டுக்கு போய் சர்வ் பண்ணுறீங்களா, போய் சேர்க்குறீங்களா, ஒப்படைக்கிறீங்களான்றதை முக்கியமாக பார்க்கணும். அதில் என்ன கம்ப்ளைண்ட்டு முக்கியமாக பார்க்கணுன்னா நோட்டீஸ் சென்ட் கரெக்ட் அட்ரஸ், அக்யூஸ்டோட கரெக்டான அட்ரஸ், அது முழு விவரங்களோட கரெக்டாக இருக்கணும். அறகுறையான அட்ரஸ்ஸு, ஏனோதான அட்ரஸ்ஸு, ஏதோ ஒரு அட்ரஸ்லாம் அனுப்பிங்கன்னா நாளைக்கு அது வந்து அதுவே ஒரு அவங்க அக்யூஸ்க்கு எனக்கு சர்வே ஆகலை, என்கிட்ட நோட்டீஸே வரல, அது டிஃபெக்டிவ் நோட்டீஸ்ன்ற மாதிரி டிஃபென்ஸ் எடுக்கிறதுனால கரெக்ட் அட்ரஸ் இருக்கான்றதை பார்க்கணும். அப்புறம் சாதாரண போஸ்ட்டில் அனுப்பலாமான்னு கேட்டால் அது வந்து உங்களுக்கு ப்ரூஃப் இருக்காது. சாதாரண போஸ்ட்டில் அனுப்பிச்சிங்கன்னா அது என்ன கிடைக்கும் உங்களுக்கு, அதை அனுப்பிச்சுன்றதான் தெரியுமே தவிர அது அவருக்கு போய் சேர்ந்துதா சேரலையா வாங்கினாரா வாங்கலையான்றது ப்ரூஃப் கிடைக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பலாம், இல்லை ஸ்பீட் போஸ்ட் அனுப்பிச்சு அதில் வந்து அக்னாலஜ்மெண்ட் டியூ கார்டை வச்சு 2 அனுப்பலாம். அப்போ ரிஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட்டோ ஸ்பீட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் கார்டை வச்சு அனுப்பும்போது அந்த நோட்டீஸ் வந்து அவங்களுக்கு எதிராளிக்கு போய் சேரும், அதில் ஒரு கையெழுத்து போட்டு வாங்குவார். அந்த கையெழுத்து போட்டு வாங்குறதுக்கான தான் உங்களுக்கு கணக்காகும். ஏன்னா அடுத்த பாயிண்ட் என்னென்னா அந்த என்றைக்கு வாங்கினாரோ அதிலேருந்து 15 நாள் கணக்குன்னு வரும். ஸோ இப்போ என்றைக்கு வாங்கினாருன்றது உங்களுக்கு எப்படி நம்ம கோர்ட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, அதுக்கு இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு, அந்த அக்னாலஜி கார்டில் தான் அது இன்றைக்கி கையெழுத்து போட்டு வாங்குவார், இல்லை போஸ்டல் சீல் இருக்கும், அதில் என்றைக்கு வாங்கினாருன்னு இருக்கப்போ அதுலேருந்து 15 நாளுக்கெலாம் பணம் கொடுக்கணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிச்சாலோ இல்லை ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிச்சாலோ வித் அக்னாலஜ்மெண்ட் கார்டு அனுப்புறது தான் பெட்டராக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் அது கூட சேர்த்து கொரியர் போஸ்ட்லேயும் சேர்த்து அனுப்பிக்கலாம். அப்புறம் வந்து அந்த அனுப்புகிற நோட்டீஸ் வந்து இப்போலாம் வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த நோட்டீஸ் எங்கே போகுதுன்றது அந்த வெப்சைட்டில் பார்க்கலாம். அது ப்ராப்பராக சர்வ் ஆகிடுச்சா சர்வ் ஆகலையான்றது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் போஸ்டல் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கன்சைன்மெண்ட் ரிப்போர்ட் கூட வாங்கிக்கலாம். ஸோ அதுவும் வந்து மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு மாதிரி தான். அதை வச்சு கூட சப்போஸ் ஒரு வேளை ஏடி கார்டு நம்ம கையில் வந்து சேரலைன்னா கூட இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் இருந்ததுன்னா அந்த ஸ்லிப்பை வச்சு என்றைக்கு நோட்டீஸ் சர்வ் ஆயிடுச்சுன்றதை அந்த அவங்களுடைய வெப்சைட்டில் போய் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட்டில் போய்ட்டு அவங்க கன்சைன்மெண்ட் ரிப்போர்ட் நம்ம எடுக்கலாம். ஒரு வேளை இப்போ அக்யூஸ்க்கு அனுப்புகிறோம், அவர் வாங்க மறுக்கிறாரு, எவேட் பண்ணுறாரு, ரிஃப்யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த இதுக்கெலாம் வந்து கோர்ட்டு என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாங்கன்னா ரிஃப்யூசல் பண்ணாலும் எவேட் பண்ணாலும் அதுவும் டீம் டு பி சர்வ்டு அப்படின்ற மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஸோ ஒருவேளை போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிட்டன் வருது வந்து அக்யூஸ் ரிஃப்யூஸ் டு ரிசீவ் த நோட்டீஸ், அக்யூஸ் எவேடட் டு ரிசீவ் த நோட்டீஸ் ஆர் அக்யூஸ் அன்கிளைம் டு ரிசீவ் த நோட்டீஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவும் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் டு நோட்டீஸ் சர்வ் ஆயிடுச்சுன்ற மாதிரி கணக்கு ஆகும். 7வது ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா ஃபைல் த கேஸ் வித் இந்த லிமிட்டேஷன். ஸோ கேஸை வந்து இன் டைமில் ஃபைல் பண்ணணும். இன் டைம்னு சொல்லும் போனால் என்ன டைம் லைன் பார்த்தீங்கன்னா என்றைக்கு அக்யூஸ் ரிசீவ் பண்ணுறாரோ அதிலிருந்து 15 நாளுக்கு அவங்களுக்கு அந்த பணம் பேமெண்ட் பண்ணுற டைம் இருக்குது. ஸோ அந்த என்றைக்கு அந்த 15 நாள் டைம் முடியுதோ அதிலிருந்து 30 நாளுக்குள்ளே கேஸ் ஃபைல் பண்ணணும். ஸோ இப்போ வந்து உதாரணமாக வந்து நோட்டீஸ் நீங்கள் அனுப்புகிறீங்க, அது 1ஆம் தேதி ரிசீவ் பண்ணுறாருன்னா அவங்களுக்கு அதுலேருந்து 15 நாள் டைம் பேமெண்ட் இருக்குது. 15 நாள் டைம் பண்ணும்போது 16ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு டைம் பேமெண்ட் இருக்குது. ஸோ 16ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் அவசரப்பட்டுட்டு போய் கேஸை கொண்டுட்டு போயிட்டு நீங்கள் உடனே போயிட்டு கேஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டோம், 1ஆம் தேதி நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டோம், 2ஆம் தேதி போய் கேஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா அதுவும் செல்லாது. ஏன்னா நீங்கள் 15 நாள் டைம் உங்களுக்கு கொடுக்கலன்ற மாதிரி விஷயம் வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் 15 நாள் வெயிட் பண்ணணும். கேஸ் என்றைக்கு என்றைக்கு நீங்கள் நோட்டீஸ் அனுப்பின தேதின்னு கணக்கு கிடையாது, நீங்கள் அனுப்பின தேதியிலேருந்து அவன் என்றைக்கு ரிசீவ் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். ரிசீவ் பண்ண தேதியிலேருந்து கரெக்டாக 15 நாள் வெயிட் பண்ணணும். 15 நாள் வெயிட் 15ஆம் நாள்லேருந்து அதுலேருந்து 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணணும். ஸோ கரெக்டாக ஃபைல் சொல்லணும்னா இப்போ 1ஆம் தேதி நீங்கள் நோட்டீஸ் நீங்கள் 31ஆம் தேதி அனுப்புகிறீங்க, அவர் அடுத்த நாள் 1ஆம் தேதி ரிசீவ் பண்ணுறாரு. ரிசீவ் பண்ண தேதியிலேருந்து 15 நாள் டைம் அப்படின்னா 16ஆம் தேதிக்குள்ளே அவருக்கு பணம் பேமெண்ட் பண்ணணும். ஒருவேளை அது 16ஆம் தேதிக்குள்ளே ஃபைல் பண்ணலன்னா அதிலேருந்து 1 மாதம் 30 நாள், அதாவது அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 15ஆம் தேதிக்குள்ளே எனக்கு கேஸ் ஃபைல் பண்ணணும். ஒருவேளை அப்படிங்க ஃபைல் பண்ணல, அதை தாண்டி ஃபைல் பண்ணிங்கன்னா கேஸ் மெயின்டைனபிலிட்டி ஆகும்னா மெயின்டைனபிலிட்டி ஆகாது. இந்த கேஸ் இஸ் பார்டு பை லிமிட்டேஷன் மாதிரிடும். ஸோ இந்த 138 செக்ஷன் 138 நெகோசியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அக்யூஸ்ட் என்றைக்கு பணம் கொடுக்க தவறுறாரோ அதிலிருந்து 30 நாளுக்குள்ளே கேஸை ஃபைல் பண்ணணும். ஸோ 15 நாள் டைம் கொடுக்குறோம், அந்த 15 நாள்லேருந்து முடிஞ்சதுலேருந்து 30 நாளுக்குள்ளே கேஸ் ஃபைல் பண்ணணும். அதை தாண்டி ஃபைல் பண்ணால் அது கேஸ் மெயின்டைனபிலிட்டி ஆகாது, அது பார்டு பை லிமிட்டேஷன் சொல்லி திருப்பி அனுப்பிவிட்றாங்க. இஃப் நோ பேமெண்ட் ஃபைல் உங்களுக்குள்ள பணம் நோட்டீஸ் அனுப்பிச்சு பணம் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ண முடியுமானா முடியாது.
நீங்கள் பணம் நோட்டீஸ் அனுப்பிச்சு அவன் பணம் கொடுக்கலன்னா மட்டும்தான் ஃபைல் பண்ண முடியும். ஸோ அந்த பணம் ஃபைல் பண்ணுறது எத்தனை நாளில் ஃபைல் பண்ணணும்? 30 நாளுக்குள்ளே ஃபைல் பண்ணணும். த டோட்டல் லீகல் டைம் லைன் மஸ்ட் பி ஃபாலோடு வித்தவுட் ஃபெயிலர்ஸ். இந்த 130 டேட்டில் சொல்லப்பட்டுக்கூடிய இந்த டைம் லிமிட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதில் எந்த விதமான பிசக்கலோ இல்லை தவறோ இல்லை வேரியேஷனே இருக்கக்கூடாது. 8வதான ரெக்யர்மெண்ட் என்னென்னா கீப் ஆல் எவிடன்ஸ் ரெடி. ஸோ கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு எல்லா விதமான டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸும் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். கம்ப்ளைண்ட் என்னென்ன விஷயங்களை கலெக்ட் பண்ணணும், டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணணும்னா ஒரிஜினல் செக். இந்த ஒரிஜினல் செக்கை நீங்கள் பேங்கில் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க, பவுன்ஸ் ரிட்டன் ஆகுது உங்கள்கிட்ட வேணால் அந்த ஒரிஜினல் செக்கை நீங்கள் ரிட்டன் வாங்கி வச்சுக்கணும். அவன் பேங்க்லேருந்து கொடுக்கக்கூடிய ரிட்டன் மெமோ வச்சுருக்கணும். அப்புறம் லீகல் நோட்டீஸ், நம்ம அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சா அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கக்கூடாது. அதனுடைய ஒரு காப்பி, இன்னொரு எக்ஸ்ட்ரா காப்பியை வந்து அட்வொகேட் அளித்தாலும் சரி, நீங்கள் நேரில் அனுப்பிச்சா அதனோட டைப் பண்ணி அதனோட காப்பி வச்சுக்கணும். அதுதான் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறதுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சோன்றதுக்கு ப்ரூஃபாக இருக்கும். அப்புறம் போஸ்டல் ரிசிப்ட், போஸ்டல் ரிஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட்டில் அனுப்பிச்சிங்கன்னா சரி, இல்லை கொரியர் போஸ்ட்டில் அனுப்பிச்சிங்கன்னா போஸ்ட்டில் இப்போ ரிசிப்ட் முக்கியமாக இருக்கும். அப்போ அவங்கள்ட்ட வந்து அந்த ரிப்போர்ட்டை வச்சு அவங்கள ஆன்லைனில் ட்ராக்கிங் ரெக்கார்டு எடுத்துக்கலாம். அப்போ ப்ரூஃப் ஆஃப், அப்புறம் வந்து இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டுன்றது முக்கியமான கார்டு. அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் டெப்ட், நம்ம பணம் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், கடன் இருக்குன்றதுக்கும் முக்கியமான டாக்குமெண்ட் இருக்கும். அப்புறம் கம்ப்ளைனன்ட்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் கம்ப்ளைனன்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டே வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு செக்கப் அந்த பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணி பவுன்ஸ் ஆகி வந்ததுக்குன்ற ரெக்கார்டு இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு வச்சுக்கணும். இந்த இது மாதிரி வழக்குகளில் என்ன மாதிரி விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும், அதாவது வாட் கம்ப்ளைனன்ட் ஷுட் அவாய்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, டோன்ட் ரிலே ஆன் வெர்பல் லோன்ஸ். ஸோ வாய்மொழியாக கடன் கொடுத்து வாய்மொழியாக கடன் வாங்குறதுன்ற பழக்கத்தை நிப்பாட்டிடணும். எந்த ஒரு இதுக்கும் எழுத்துப்பூர்வமான ஒரு ஆதாரம், எழுத்துப்பூர்வமான லோன் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கணும். ஒரு ப்ராமிசர் நோட்டாவது போட்டு வாங்கிக்கணும். அப்புறம் டோன்ட் மேனிப்புலேட் செக் டேட்ஸ். ஸோ செக் ஒரு டேட்டை கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அதை மாற்றி அடித்து எழுதி வேறு டேட் போட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து அதை வச்சு கேஸ் ஃபைல் பண்ண நிற்குமானா நிற்காது. செக்கு டேட்டில் மாற்றுற மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. டோன்ட் ஃபைல் மல்டிபிள் கேசஸ் ஃபார் த சேம் செக். ஒரு செக்கை பவுன்ஸ் ஆகிட்டு அதை வச்சுக்கிட்டு 2 கேஸு 3 கேஸு 4 கேஸுன்னு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கோர்ட்டில் மாற்றி போட்டிங்கன்னா அது சரியாக வருமானா அதுவும் சரியாக வராது. டோன்ட் த்ரெட்டன் ஆர் எக்ஸ்டார்ட் இன் லீகல் நோட்டீஸ். இந்த லீகல் நோட்டீஸில் நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள் நான் அப்படி பண்ணிவிடுவேன், இப்படி பண்ணுவேன், அதை செய்கிறோம், இதை செய்கிறோன்னு மிரட்டலாமானா மிரட்டக்கூடாது. அதுவும் தப்பான விஷயமாக போயிடும். ஏன்னா இது ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ், ஸ்டாச்சுட்டரி நோட்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் தான் நீங்கள் சொல்லணும். அப்புறம் டோன்ட் டிலே ஃபைலிங் பியாண்ட் லிமிடேஷன். ஸோ கேஸை இன் டைமில் ஃபைல் பண்ணணும், லேட் பண்ணிடக்கூடாது. பியாண்ட் த லிமிடேஷன் ஃபைல் பண்ணால் அந்த கேஸ் செல்லாது. இந்த கேஸ் வந்து பார்டு பை லிமிடேஷன் அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, இஃப் த கம்ப்ளைனன்ட் ஃபாலோ தீஸ் ரூல்ஸ். ஸோ இது மாதிரி சொன்ன எல்லா விஷயங்களும் கம்ப்ளைண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கேஸ் பிகம் ஸ்ட்ராங், ஒரு கேஸ் ஸ்ட்ராங் ஆகிடும். நோ டெக்னிக்கல் ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டுக்காக கேஸ் டிஸ்மிஸல் ஆகுறதுன்றதை அவாய்ட் பண்ணிடலாம். ஃபாஸ்டர் கன்விக்ஷன். ஸோ அந்த கேஸை வந்து சீக்கிரம் கேஸை முடிச்சுட்டு கன்விக்ஷன் சீக்கிரமாக பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் அக்யூஸ்ட் கேனாட் எக்ஸ்ப்ளாய்ட் டெக்னிக்கல் டிஃபெக்ட்ஸ். ஸோ அக்யூஸ்ட் வந்து ஒரு டெக்னிக்கல் டிஃபெக்ட்டை கண்டுபிடிச்சி அதிலிருந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பில்லாத ஒரு விஷயத்தை வாய்ப்பில்லாதபடி நீங்கள் கவனமாக செயல்பட்டு அந்த கேஸ்லேருந்து வெற்றி பெறலாம். ஸோ என்னுடைய தொடர்ந்து 2 சேனல் இருக்குது, ரஸ்யாக் சட்டம் அறிவோம், ரஸ்யாக் லா டியூப்னு சொல்லி. இதன் மூலயமா ஏராளமான சட்ட நுணுக்கங்கள் பற்றிய வீடியோக்கள் இருக்குது. அதனால் அந்த தொடர்ந்து நம்ம சேனல்களில் பார்ப்போம். சட்டம் அறிவோம், ரஸ்யாக் சட்டம் அறிவோம், ரஸ்யாக் லா டியூப், இந்த 2 சேனல்களை பார்த்து சட்டம் அறிவோம், நம் உரிமையை காப்போம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ரஸ்யாக் சட்டம் அறிவோம் என்ற ஒரு சேனலும், ரஸ்யாக் லா டியூப் அப்படின்ற சேனலும் இருக்குது. இந்த சேனலில் ஏராளமான பிளேலிஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளே ஏராளமான வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு சட்டம் சம்பந்தமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம ரஸ்யாக் சட்டம் அறிவோம் அல்லது ரஸ்யாக் லா டியூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவை கிளிக் பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுடைய சம்பந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் அதில் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சட்ட ஆலோசனைகளோ இல்லை வேறு ஏதாவது உதவியோ தெரிஞ்சால் நேரடியாகவோ ஃபோன் மூலியமாகவோ உங்களுக்கு என்னோடய டைமுடைய அவைலபிலிட்டியை பொறுத்து சப்ஜெக்ட் டு மை அவைலபிலிட்டி உங்களுக்கு சட்ட ஆலோசனைகள் தரேன். அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்களில் ஒருவன் ரஸ்யாக் அலி. நன்றி, வணக்கம்.